ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆம்ப் வந்து நம்மக்கிட்ட ஓல்டு ஆம்ப் ரீஒர்க்குக்காக வந்திருக்கு. இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே அவங்க கூட செக் பண்ணுறப்போ அவங்க வந்து எல்லாமே போயிடுச்சு, வேறு போர்டு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பார்ட்டி பவர் பேட்டில் ஒரு ஆடியோ ஒர்க் ஆகுது டல்லாக, ஒரு ஆடியோ சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துலேருந்து இந்த குமார் போர்டு இது கம்ப்ளைண்ட் தான், இந்த மாதிரி ஹீட் சிங் இல்லாமல் தான் கொடுத்தாங்க, கழட்டி வேறு இடத்துல வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா திட்டவா சக்தியோடைய சர்க்யூட் தான், சக்தி போர்டில் வர சர்க்யூட் தான். இது எப்போ லான்ச் பண்ணாங்க நமக்கு தெரியல. இந்த மாதிரி போர்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து கொடுத்துருக்காங்க. இதோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 24/0 5 ஆம்பியர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து வெளியில் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்குறப்போ அந்த போர்டு நல்லா இருக்குதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றி கொடுத்து ரெண்டு போர்டுமே வந்து சர்க்யூட் வந்து எல்லாம் பான் ஆகிருக்கு. நம்ம ரெடி இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரில் டிசி வேல்டு வருது. ஒரு சில நம்ம செக் பண்ணி பார்த்தா இது வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால புது போர்டை போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.1 கேட்டிருக்காரு. இப்போ இதில் வந்து இருக்கிற போர்டு எல்லாமே நம்ம வந்து கழட்டி எடுத்துகிட்டு வேறு போர்டு தான் போட்டு பண்ண போகிறோம். இதில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. இதில் இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வேறு புதுசாக நியூவாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் வேண்டாம், கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். புதுசாக தொழில் பாரு நண்பர்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டுக்குள்ளே இருந்த காயில் போர்டு, வால்யூம் கண்ட்ரோல், யூஎஸ்பி போர்டு இது எல்லாமே நம்ம வந்து கழட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வந்து பவர் 1 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே ஒயரோட யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்பேனு, ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட்டு, அப்புறம் ஆக்ஸு, டிவி லைனுக்கு வரக்கூடிய இன்புட் சாக்கெட் பின்னு, அதுக்கு வர ஒயர் மட்டும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம புதுசாக தான் பண்ண போகிறோம். இதுக்குள்ளார அந்த போர்டு வைக்க போகிறன்றதை அப்படியே நம்ம போர்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் வச்சு அப்படியே மார்க் பண்ணி வால்ஸ் பண்ணோம். அதை வச்சு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு நம்மளுடைய பிசிபி தேவையான அளவுக்கு கேபினெட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டு ஃபிட் பண்ணிட்டோம். பிசிபி, டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை பிசிபி எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான ஹோல்ஸ் போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கங்க. அதுக்கு தேவையான ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு வந்து கேஜி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா ஒரு சில வந்து ரிப்பன் ஒயர், அந்த மாதிரி ரிப்பன் ஒயர் போடுவீங்க. இந்த மாதிரி ரிப்பன் ஒயர் போட்டிங்கன்னா எரிஞ்சு பான் ஆகிடும், லோடு கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அந்த மாதிரி எடுக்கிறப்போ டியூவல் சப்ளை 24/0 டிசியாக கன்வெர்ட் பண்ணக்குள்ள 28/0 பக்கமாக வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து எரிஞ்சு பான் ஆகிடும், ரிப்பன் ஒயர் வந்து எரிஞ்சு பான் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி கேஜ் உள்ள ஒயரை போடுங்க. போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எரிஞ்சு பான் ஆகிறத நம்ம தவிக்கலாம். அதேமாதிரி ஆம்பியர் ரேட்டு வோல்ட் ரேட் வந்து குறையாத லோடு எடுக்கிறப்போ குறையாமல் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இது வந்து 5 ஆம்பியர் கஸ்டமரே கொடுத்துருக்காரு. இந்தமாதிரி 2.1 யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆம்பியர் 12 ஆம்பியர் இந்த மாதிரி போடுங்க. ஏன்னா 12 ஆம்பியர் யூஸ் பண்ணால் 10 ஆம்பியர் தான் கிடைக்கும். 15 ஆம்பியர் யூஸ் பண்ணக்குள்ளே ஒரு 13 ஆம்பியர் 12 ஆம்பியர் பக்கமாக தான் வரும். ஏன்னா இப்போ கொடுத்துச்சுன்னா ஆம்பியர் வரதில்லை. கஸ்டமர் வந்து 5 ஆம்பியர் வாங்கி கொடுத்துருக்காரு. இது 5 ஆம்பியர்லாம் வராது, 3.5 ஆம்பியர் இல்லை 4 ஆம்பியர் தான் வரும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே இருக்கிற ஒயர் முடிஞ்ச அளவுக்கு செலவு கம்மியாக பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறது, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். எல்லாம் புதுசாக நம்ம பண்ணோம்னா நீட்னஸாக வரும். அதில் இருக்கிறதுலே வச்சு நம்மளை எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணுறேன். இந்தமாரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும்னா நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். ரீஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் புது ஆம்பு வேணும்னாலும் முடிஞ்சளவு நம்ம கம்மி பட்ஜெட்டில் பண்ணித்தரோம். ஆடியோ சம்மந்தமான டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு வந்து டவுட்டுக்கு விளக்கம் சொல்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரீஒர்க்குக்கு வந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 24024 5 ஆம்பியர் வர மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 50 வோல்ட் 2 கல்டனில் எம்எஃப்டி போட்டிருக்கோம். இது 12 டாபிக் வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம். 012 வந்து ஸ்பேனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட பவர் அடியாஸுடைய பவர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோ போர்டு ஒன்று, மோனோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோ போர்டு லெஃப்ட் ரைட்டுக்கும், மோனோ போர்டு சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு அதேமாதிரி பேஸ்டபிள் வந்து நம்ம பவருடைய 2TR பேஸ்டபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவருடைய காம்போ சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆடியோ எப்படின்னு கேட்டு பாருங்கள். வந்து நான் வந்து சப்பு வைக்கிறேன். அதுமாதிரி அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேல்யூம் வந்து எல்லாமே ஃபுல்லாக வைக்கிறேன் பாருங்கள். செட்டு வந்து ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்குதுன்றது தெரியாது. இந்த மாதிரி நாய்ஸ் அம்மிங் எதுவும் இல்லாமல் கிளியராக ஆம்ப் வேணும், லோ பட்ஜெட்டில் வேணால் நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வந்து சப்பு மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். கூடவே வந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், கேட்டு பாருங்கள். ஆடியோ வந்து நல்லா கிளியராக வந்திருக்கு. காப்பிரைட்ஸ் வர காரணத்தால் வந்து ரொம்ப நேரம் ஆடியோ ப்ளே பண்ண முடியாது, விட்டு விட்டு தான் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ட்ரிபிள் மட்டும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ட்ரிபிள் வந்து பேஸ் மட்டும் வச்சு காட்டுறேன். சப்பு இப்போ வந்து லெஃப்ட் சேனல் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து டோட்டலாக எல்லாமே வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்மள்ட்ட வந்து வீடியோ எதுவும் எடிட்டிங்லாம் கிடையாது. டைரக்டராக ஆம்பில் கொடுத்து ஸ்பீக்கரில் என்ன வருதோ அந்த ஆடியோ வந்து நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு போடுறோம். மெமரி கார்டு மூலிமா தான் போட்டு காட்டிகிட்டு இருக்கோம், இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காட்டுவோம். இதுபோல் உங்களுக்கு ஆம்பு லோ பட்ஜெட்டில் தேவைப்பட்டால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஆம்புக்கு தேவையான போர்டு ஐட்டங்கள் எதனா தேவைப்பட்டாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட வந்து பிசிபி சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட் வந்து பிசிபியாக போட்டு தரணும் அப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணுவோம். பிசிபியாக வேணும் போட்டு தரோம் உங்கள் நேமுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் தேவைப்பட்டால் தொடர்பு பண்ணுங்கள், அதுக்கு நம்ம காம்பனன்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஆடியோ போர்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எது வேணும்னாலும். அதேமாதிரி காம்பனன்ட்ஸ் தர நம்பர்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாலாம் கேட்காதீங்க, கொஞ்சம் எங்களுக்கும் கட்டுப்படி ஆகிற மாதிரி கேளுங்க. ஒரு 10 ரிஜிஸ்டர் கொடுங்க, 5 ரிஜிஸ்டர் கொடுங்க கேட்குறீங்க, அந்த மாதிரி கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 பீஸு அந்த மாதிரி கேட்குற மாதிரி பாருங்கள். இல்லை ஒரு 250 பீஸு அது மினிமம் வாங்குற மாதிரி கேளுங்க. இல்லை வேறு எதனா போர்டு நம்மக்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 5 பீஸ் 10 பீஸ் எல்லாம் கொடுக்கலாம். வெளியே ரிஜிஸ்டர் மட்டும் 5 10 வந்து லோக்கல் விலையோட வாங்கிங்க. ஏன்னா அந்த 10 பீஸு நீங்கள் கொரியருக்கு செல் பண்ண லோக்கல் விலையோட வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.